நம்ம எந்த ஜேர்னிலேருந்து வந்திருக்கிறோம், எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோங்கிறத பத்தி ஒரு ஜேர்னல் எழுதி, ஒரு கிளியரான விஷயத்த எழுதி வச்சுட்டு, இல்லன்னா நான் இவ்வளோ கஷ்டங்கள தாண்டி வந்திருக்கேன், இவ்வளோ ஆப்ஸ்டக்கிள தாண்டி வந்திருக்கேன், என்னோட வீட்டோட நிலைமை எப்படி இருந்துச்சு, பை ஹார்ட் ஒர்க் ஐ ஹேவ் கம் ஹியர் அப்படிங்கிற ஒரு அந்த ஜேர்னிய வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு, மேபி அட் த பாயிண்ட் ஆஃப் சக்ஸஸும் சரி, எப்போலாம் நம்மக்கிட்ட நெறைய விஷயம் நம்ம கையில இருந்தும் அத பத்தி வேல்யூ பண்ண முடியாம, அடுத்தடுத்து என்னங்கிறத பத்தி ஓடி, ஒரு கிராட்டிட்யூடே இல்லாத ஒரு டைம்ல நம்ம இருக்கிறோமோ, அந்த மாரி டைம்ல அத பத்தி கேட்டு, நம்ம எழுதியிருக்கக்கூடியத வாசிச்சு, அந்த ஜேர்னல வாசிச்சு, இல்லன்னா நம்மளோட வாய்ஸ் லாக வந்துட்டு கேட்டு, ஓ! கரெக்ட்டு தாங்க. நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ல. நான் அன்னைக்கு என்கிட்ட இதுதான் இருந்தா நல்லாயிருக்கும்னு நான் யோசிச்சிருந்திருக்கேன். இப்ப என்கிட்ட அது இருக்கு. அப்ப அந்த டைம்ல ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் இவ்வளோ சம்பாதிச்சா நல்லாயிருக்குங்கிறத நான் நெனச்சு பார்த்துருக்கேன். அது என் கையில இப்போ நான் சம்பாதிக்கிறேன். இந்த இடத்துல போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிருக்கேன். இப்ப என்னால சாப்பிட முடியுது. இந்த இடத்துல போய் துணி வாங்குனா நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த கார் வாங்குனா நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும். எல்லாமே நான் யோசிச்சது என்கிட்ட இருக்கு. ஐ அம் லிவிங் இன் அ லைஃப் ஆஃப் அபண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிராட்டிட்யூட் ஸ்டேட்டுக்கு நம்ம போயிட்டோம். அந்த ஒரு ஹியூமிலிட்டிய வந்துட்டு நம்ம பிராக்டிஸ் பண்றோம்.